Hello friends, இந்த வீடியோல டிஃபரண்டான ஒரு ரெசிபி Burmese Khow Suey soup எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபி நம்ம Burmese ஸ்டைல்ல ஈஸியா வீட்ல இருக்க பொருட்களை வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க Subscribe பண்ணலனா Subscribe பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி சேர்த்திக்கலாம். கூடவே ஒரு 4 ல இருந்து 5 பல் அளவுக்கு பூண்டு, கொஞ்சமா இஞ்சி சேர்த்து கொத்தமல்லி சேர்த்திட்டு நம்ம நைஸ் பேஸ்ட்டை அரைச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கடாயில் நம்ம அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட்டை நம்ம எண்ணெயில் சேர்த்திக்கலாம். இந்த எண்ணெயிலே நம்ம அந்த பேஸ்ட்டை நல்லா ஃப்ரை பண்ணணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடுச்சு. இது கூட மசாலா பவுடர் சேர்த்திக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. கூடவே கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனையும் கொஞ்சம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. தண்ணியெல்லாம் நீங்கள் சேர்த்தாமல் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இது கூட நம்ம காய்கறியெல்லாம் சேர்த்திக்கலாம். இன்றைக்கி நம்ம கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறமா பேபிகார்ன் சேர்த்திருக்கோம். நீங்கள் இதில் ப்ரக்கோலி, வேறு எந்த விதமான காய்கறி வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். இதுக்கு ப்ரக்கோலி நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து காய்கறியை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கியாச்சு. இதுக்கப்புறமா ஒரு 1/2 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்திட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. காய்கறி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தி நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இது நம்ம இதில் சேர்த்த போகிற ஒரு ஐட்டம். இப்போ காய்கறி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், காய்கறி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம இதில் தேங்காய் பால் சேர்த்த போகிறோம். தேங்காய் பால் நாங்கள் 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்திருக்கோம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் இதில் முதல் தேங்காய் பால் தான் சேர்த்தணுன்ட்டு இல்லை, நீங்கள் 2வது எடுக்கிற பாலையும் நீங்கள் இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அடுப்பை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு நம்ம திக்னஸ் கொடுக்கறதுக்காக தான் நம்ம கடல மாவை கரைச்சிருந்தோம். கடல மாவையும் நம்ம இதில் சேர்த்திக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல மாவை கரைச்சி இதில் சேர்த்திருக்கோம். சேர்த்திட்டு இதில் கொஞ்சமாக கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் மூடி போட்டு ஒரு 4 ல இருந்து 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல கடல மாவு சேர்த்துனதும் நல்ல திக்னஸ் கொடுத்துருக்கு. இதுதான் சூப்போட கன்சிஸ்டன்சி. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப் நல்லா தயாராகிடுச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் செஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப் ரெடி. நெக்ஸ்ட்டு நம்ம நூடுல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு நூடுல்ஸை வேக வச்சுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயம், கொஞ்சமாக ஃப்ரை பண்ண பூண்டு, ஃப்ரை பண்ண நூடுல்ஸ், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, வேர்க்கடலை கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியன்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதில்
பூண்டு வெங்காயம் நூடுல்ஸை மட்டும் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம வேக வச்சுருந்த நூடுல்ஸை ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக நூடுல்ஸை சேர்த்திக்கோங்க. அதில் கொஞ்சமாக நம்ம ஸ்லைஸ் பண்ண ஆனியன், ஃப்ரை பண்ண நூடுல்ஸ் சேர்த்திக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ண சூப் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு அதுக்கு மேலே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெங்காயம், கொஞ்சமாக ஃப்ரை பண்ண பூண்டு, மேலே கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. ஃபைனலாக குட்டி குட்டியாக கட் பண்ண வேர்க்கடலை சேர்த்துனா நம்மளோட பர்ஃபெக்டான கவ் ஸ்வே சூப் ஈஸியாக வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.